செக்யூர்டெக் கார்ப் டிஜிட்டல் உலகில் ஒரு முன்னணி நிறுவனம். ஆனால் அது தொடர்ந்து மின்னணு பாதுகாப்பு தாக்குதல்களுக்கு சைபர் அட்டாக்ஸ் உள்ளாகும் நிலையில் இருந்தது. அவர்களது பாதுகாப்பு 4 முக்கிய ஆதார ஸ்தம்பங்களில் கட்டமைக்கப்பட்ட பல்தள பாதுகாப்பு அமைப்பு: டெக்னிக்கல் செக்யூரிட்டி, ஆபரேஷனல் செக்யூரிட்டி, மேனேஜரியல் செக்யூரிட்டி, பிசிக்கல் செக்யூரிட்டி. நுட்பநிலை பாதுகாப்பு. டெக்னிக்கல் செக்யூரிட்டி முதல் பாதுகாப்பு கோட்டையாக அமைந்திருந்தது. ஃபயர்வால்கள் தீங்கிழைக்கும் போக்குவரத்தை மலிதஸ் டைபிக் வலையமைப்பை எட்டுவதற்குமே முன்பே தடுத்து நிறுத்தின. உள்துழைவு தடுப்பு அமைப்புகள் இன்ட்ரூஷன் பிரிவென்ஷன் சிஸ்டம்ஸ் (IBS) நேரடியாக தாக்குதல்களை கண்டறிந்து நிறுத்தின. வலுவான குறியாக்கம் சிரம் என்கிரிப்ஷன் தரவை பாதுகாப்பாக மூடிவைத்து ஹேக்கர்களால் அணுக முடியாததாக மாற்றியது. இந்த மின்னணு காவலர்கள் டிஜிட்டல் கார்டியன்ஸ் தொடர்ந்து கண்விழித்து இருந்து செக்யூர்டெக் கார்பின் தரவுகளை பாதுகாத்தன. செயல் நடைமுறை பாதுகாப்பு. ஆபரேஷனல் செக்யூரிட்டி தரவுகளை பாதுகாப்பாக நிர்வகிக்க உதவியது. பதிவு கண்காணிப்பு. லோக் மானிட்டரின் ஒவ்வொரு செயலையும் கண்காணித்து சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகளை உடனே குறித்தது. பயனர் அணுகல் மதிப்பீடு. யூசர் அக்சஸ் ரிவ்யூ தரவுகளை அனுமதிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே அணுகும் உரிமை வழங்கியது. பலவீனங்களை சோதனை செய்தல். வோல்னரபிலிட்டி ஸ்கேன்ஸ் பாதுகாப்பு குறைபாடுகளை கண்டறிந்து அவற்றை முன்னே தீர்க்க உதவியது. நிர்வாக பாதுகாப்பு. மேனேஜரியல் செக்யூரிட்டி பாதுகாப்பு உத்திகளை திட்டமிட உதவியது. அபாய மதிப்பீடுகள். ரிஸ்க் அசெஸ்மென்ட்ஸ் எதிர்கால அபாயங்களை கணித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க உதவின. முழுமையான பாதுகாப்பு திட்டங்கள். செக்யூரிட்டி பிளானிங் பல்வேறு தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கான முன்கூட்டிய திட்டங்களை உருவாக்கியது. இவை அனைத்தும் ஆபத்துக்களை குறைத்து நிறுவனம் தடையின்றி செயல்பட உதவின. பிசிக்கல் செக்யூரிட்டி பாதுகாப்பு வட்டத்தை முழுமை செய்தது. CCTV கேமராக்கள் எப்போதும் கண்காணித்து அனுமதியில்லாத நுழைவை தடுப்பது. உயர்நிலை பயோமெட்ரிக் பூட்டுகள். பயோமெட்ரிக் லோக்ஸ் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே நிறுவன உள்கட்டமைப்பினுள் நுழைய வாய்ப்பு வழங்கியது. ஃபயர் சப்ரஷன் சிஸ்டம் சேவையகங்களை சர்வர்ஸ் உடல் சேதத்திலிருந்து பாதுகாத்தது. இவ்வாறான 4 தள் பாதுகாப்பு கோட்டைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடு செக்யூர்டெக் கார்பிற்கு ஒரு அடைக்க முடியாத கோட்டையாக உருவாகியது. பல சிக்கலான மின்னணு தாக்குதல்களை வெற்றிகரமாக தடுத்தனர் மற்றும் மின்னணு பாதுகாப்பு துறையில் முன்னணியாக திகழ்ந்தனர். அவர்களது வெற்றி முழுமையான பாதுகாப்பு அணுகுமுறையின் அவசியத்தை காட்டுகிறது. ஒரே ஒரு தீர்வில் பாதுகாப்பு இல்லை, ஆனால் பல்தள பாதுகாப்பு ஒருங்கிணைந்த முறையில் செயல்படும் போது மட்டுமே முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும்.